இஃப்தார் ஸ்பெஷல் அரேபியன் மட்டன் ஹலீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். முழு கோதுமை வந்து 50 கிராம் எடுத்துக்கோங்க. மசூர் தால் 25 கிராம், துவரம்பருப்பு 25 கிராம், பாசிப்பருப்பு 25 கிராம், உளுந்து 25 கிராம், பாஸ்மதி ரைஸ் 20 கிராம், கருப்பு உளுந்து 20 கிராம், பாதாம், முந்திரி இது எல்லாத்தையும் போட்டு ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்து நல்லா கடையணும். என்கிட்ட மத்து இல்லாததுனால பீட்டரில் நான் வந்து கடைஞ்சிக்கிட்டேன். இல்லைனா மிக்சியில் கூட போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்குங்க. வணக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே 1/4 கிலோ மட்டனை போன்லெஸ் மட்டனாக எடுத்து நல்லா கழுவிட்டு போட்டு அதையும் ஒரு வதக்கிக்குங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் போட்டு மிளகு, ஜீரகம், மல்லி, புதினா இதெல்லாம் நல்லா நிறையா போட்டு நல்லா விசில் விட்டு எடுத்துகிட்டு கறியை நல்லா அந்த மாதிரி பிச்சு போட்டுங்க. இல்லாட்டி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நீங்கள் இந்த பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய், வறுத்த வெங்காயம் இதான் ஹைலைட்டு போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அடி பிடிச்சிரும். அவசியம் நெய்யும் வறுத்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது இல்லை அப்படின்னா அது ஹலீம்க்கான ஒரு டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும். ஃபைனலாக அரேபியன் ஸ்டைல் மட்டன் ஹலீம் ரெடி.